ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வலிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மே 9 இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ண லெவல்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் சார்ட் அனலைஸ் பண்ணலாம். நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பன் அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால ஒரு ஃப்ரீ கால்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சோம். அதாவது 40 பாயிண்ட் ஃப்ரீ கால்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அது 40 பாயிண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோடைய ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருந்தது. ஸோ அதுக்கான இன்டிமேஷனுமே அவங்களுக்கு நம்ம முன்னாடி கொடுத்துட்டோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் இந்த வியூஸில் சொல்லியிருந்தது 21,190 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகும்போது ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுனில் வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் வியூ. ஸோ இந்த வியூவில் வந்து இன்னைக்கு நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் 190லேருந்து 430 வரைக்கும் ஹை போயிருந்துச்சு. அதுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக 100 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காசு கொடுத்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சார்ட்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சார்ட்ல பார்க்குறப்ப 22,300 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணும்போது நமக்கு இங்கே புட் ஆப்ஷனுக்கான சிக்னல் கிடைச்சிது. ஸோ அப்போ அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு டவுனில் தான் போக முடியுமா நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் இங்கே வந்திருக்கு. நம்மளுடைய அடுத்த டார்கெட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21,700 வரைக்கும் அதிகபட்சமும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப்பாக இருந்தாலும் கேப் டவுனாக இருந்தாலும், கேப் டவுன்னா ஒரு புல் பேக் கொடுத்து ரிவர்சல் ஆகும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். கேப் அப்பு கேப் டவுனில் அப்படி இருக்கும்போது நம்ம புல் பேக்கில் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். கேப் அப் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது நம்ம வந்து புட் ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை ஒரு நல்ல கேப் டவுன் ஆகுது, 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 21,800 இந்த மாதிரி லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கிருந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி கேண்டிலுடைய 50% கரெக்ஷனில் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் கேண்டிலுடைய லோ வச்சுக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 21,950 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கிறது சேஃபாக இருக்கும். ஸோ இந்த லெவல் மட்டும் சேஃபாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் கொடுத்து மேலே போகுதுன்னா நம்ம கால் எடுக்கலாம். இல்லை புல் பேக்கில் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் டெலிகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சப்போர்ட்ல பை ரெசிஸ்டன்ட் செல். ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கரண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 22,061, 22,180 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது மட்டும் போட்டு எடுப்போம். அப்படி இல்லைன்னா சப்போர்ட்ல என்ட்ரி கிடைச்சி கால் எடுக்கணும், ஸ்கேல்பிங் மட்டும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் என்ட்ரியை டச் பண்ணிட்டு மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மேலே போயிட்டு ரிவர்சல் ஆகும்போது புட் எடுக்கலாம். ஸோ புட்டு தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃபான என்ட்ரி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட்டு அப்படிங்கிறது தான் சேஃப் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மாதிரி தான் எப்பயுமே பேசுவோம். ஆனால் இப்போ ஸ்ட்ரைக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால 21,200, 21,900 அப்படிங்கிற இந்த மணியை 200 ருபீஸ்க்கு மேலே இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புல் பேக் வரும்போது புல் பேக்கோடைய ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு இருக்கிற பர்டிகுலரா இப்போ ஒருவேளை 22,100 அப்படிங்கிற லெவலுக்கு புல் பேக் வந்து திரும்புது அப்படின்னு சொன்னா, இந்த லெவல்ல ரிஜெக்ஷன் ஆகும்போது 22,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டீப் இந்த மணி இல்லாமல் இந்த மணியில டைப்ல. ஒருவேளை அது 21,900 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது இது டீப் இந்த மணியாகவும் நமக்கு பாயிண்ட்ஸும் நல்லா கிடைக்க சான்ஸ் இருக்கு அடுத்த டார்கெட் வரைக்கும். ஸோ அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டார்கெட் லெவல் எப்படி இருந்தால் நமக்கு சேஃபாக இருக்கிற டீட்டெயிலை கொடுத்துருக்கோம். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படக்கூடிய நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.